பாக்குறோம். அது இல்லாம இந்த திமுக இத்தனை நாளா பரப்பிட்டு இருந்ததுல, அதாவது பிஜேபி உள்ள வந்துருங்க, பிஜேபி உள்ள வந்துருங்க, நீ எங்க போட்டாலும் பிஜேபி உள்ள வந்துருங்க, விஜய்க்கு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், அதிமுகவுக்கு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் உள்ள வரப்போகுது, நீ பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் உள்ள வரப்போகுது, நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் உள்ள வரப்போகுது, அதனால நீ டிவிக்கு ஓட்டு போடுங்களா அப்படின்னு புதிய நரேட்டிவை செட் பண்ணிக்காரு. இந்த நரேட்டிவ் நீ ஒரு மாசத்துக்கு முன்னாடி செட் பண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா இது பெரிய அளவில் ஒர்க் ஆகிருக்கும். கடைசி நேரங்களில் மக்கள் மனசுல பூத்தை பார்த்துருக்கிறார். இது எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகிறது அப்படிங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி தான் பார்க்க போறோம். அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆளுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிறாப்பல. யார் அந்த பெரிய ஆளுனா, வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குஞ்சான்ஸ், இந்த வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குஞ்சான்ஸ் ஆல்ரெடி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வீட்டிலையும் சரி, இந்த பாட்டிகளையும் தாத்தாக்களையும் அம்மாக்களையும் அப்பாக்களையும் ஒரு வழி பண்ணிட்டு இருக்காரு. எப்போ இந்த மனுஷன் எலெக்ஷனுக்கு வந்தாரோ அதுல இருந்து வீட்டில் உள்ள அந்த குஞ்சு குழுப்பாலாம் இருக்குல்ல, அது போட்டு டார்ச்சர் தாங்க முடியலைங்களே, அந்த குஞ்சு குழுப்பான ட்விஸ்ட் பண்ணிவிட்டாப்பல. அதாவது உங்க